பெங்குவின் 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 இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே வெறும் பெங்குவினாக பார்த்துட்டு இருப்பீங்க போல. அதை மோட்டிவேஷனலும் இருக்குங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேக்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த பெங்குவின் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ வெல்கம் டு ஸ்ட்ரென்சி தமிழ். ஸோ இந்த பெங்குவின் கிளிப்பு எப்போ வந்துச்சு, யார் எடுத்தா, இதோட சயின்டிஃபிக் ரீசன், பின்ன மோட்டிவேஷ்னலாகவும் என்ன இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துருவோமா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து இன்னைக்கு நேற்று எடுத்த வீடியோ இல்லை. இட்ஸ் ஃப்ரம் அ டாக்குமெண்ட்ரி விச் வாஸ் ஷார்ட் 15 years ago. அண்ட் இதை ஷூட் பண்ணவர் வந்து வர்னர் ஹெர்ஸ்வாக்ன்றவர். இவர் வந்து இந்த அனிமல் டாக்குமெண்ட்ரி, இந்த மாதிரி வித்தியாசமான டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுல ஒரு ஃபேமஸான ஆள். ஸோ இவர் வந்து எடுத்த ஒரு டாக்குமெண்ட்ரிலேருந்து இருக்கிற ஒரே கிளிப்பு தான் இது. ஸோ இந்த கிளிப்பில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு பெங்குவின் வந்து மவுண்டனை நோக்கி நடந்து போகும், which inspires a lot of people. It's like go beyond your goal or what you want to achieve rather than following what others are doing என்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதோட சயின்டிஃபிக் ரீசன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், தென் வில் கெட் இன் டு த மோட்டிவேஷ்னல் பார்ட், ஸோ தட் உங்களுக்கு ரெண்டுமே தெரிஞ்ச மாதிரி ஆகும். ஸோ இந்த பெங்குவின் எல்லாம் லைக் திஸ் நிறைய பெங்குவின்ஸ் இருக்கு விச் ஆக்ட்ஸ் வியர்ட். அண்ட் சயின்டிஃபிக்காக இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஹேஸ் சம் நியூரலஜி ஆர் பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம். லைக் அதுக்கு வந்து என்ன வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஆரல்ஸ் தலையில் அடிபட்டிருக்கலாம், இல்லை ரொம்ப நாள் சாப்பாடு சாப்பிடாத கூட இட் ஷுட் ஹாலுசினேட் இட் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம், பட் வி டோன்ட் எக்ஸாக்ட் வாட்ஸ் த ப்ராப்ளம் வித் திஸ் பெங்குவின். ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஷுட் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் பிரெயின் ரிலேட்டட் இஷ்யூ. அதனால தான் இட்ஸ் நாட் கோயிங் டுவர்ட்ஸ் த வாட்டர், இட்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த மவுண்டன்ட்டு. லைக் இது ஒன்றும் புதுசு இல்லை, இட் ஹேப்பன்ஸ் அ லாட் ஆஃப் டைம். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா உங்கள் வீட்டுக்கிட்ட கூட நீங்கள் பார்க்கலாம், இஃப் க்ரோ ஆர் சம் பேர்ட்ஸ் இஃப் இட்ஸ் நாட் ஃபீலிங் வெல், அது வந்து இட் வில் ஸ்டே இன் ஒன் பிளேஸ். நிறைய வாட்டி நீங்கள் ஒரு க்ரோவையும் இல்லை ஒரு பிஜனையும் போய் உங்களால் தொட முடியாது, பட் when it's feeling ill it will sit in a place and it will sacrifice itself. நீங்கள் போய் அதை தொடலாம், you can do anything with it, but it will not move. ஆனால் நார்மலாக நீங்கள் தொட போனீங்கன்னா பறந்து போயிடும். ஸோ இட்ஸ் த சேம் கைண்ட் ஆஃப் திங் ஹியர். ஸோ அது வந்து அதோட எண்டை நோக்கி போகுது. ஸோ அதனால தான் பெங்குவின் வாஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் த மவுண்டன். இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் அதோட எண்டை இட் ரெகக்னைஸ் இட் செல்ஃப் அண்ட் இட் வில் டேக் த ஆக்ஷன் அக்கார்டிங்லி. அந்த மாதிரி தான் இந்த பெங்குவினும் இட் மைட் பி லைக் இட் நோஸ் இட்ஸ் எண்ட், ஆர் அது வந்து இட்ஸ் திங்கிங் தட் இஸ் வாட்டர் அண்ட் இந்த சைடு வந்து மவுண்டன்ட்டு. ஸோ தட்ஸ் த ரீசன் இட்ஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் த மவுண்டன். ஸோ இட்ஸ் லிட்டில் ஹார்ட் டு டைஜஸ்ட், பட் வி ஆல் டேக் இட் ஆஸ் அ மோட்டிவேஷன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பெங்குவின் வந்து அந்த மவுண்டன் ஏற முடியாதுன்ட்டு. லைக் இட்ஸ் மைல்ஸ் அவே. ஸோ அவ்வளோ நாளைக்கு அது சாப்பாடு இல்லாத அவ்வளோ தூரம் போக முடியாது, பட் ஸ்டில் இட்ஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் இட் திங்கிங் லைக் இட் வில் கோ ஆன் டாப் ஆஃப் இட். சாப்பாடு இல்லாத அது கூட கொஞ்ச நாள் நடந்து போகலாம், ஏன்னா அது உடம்புல ஃபேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபேட் பேர்ன் ஆகி இட் வில் கெட் இட் எனர்ஜி. லைக்வைஸ் இன் ஹியூமன், நம்ம கூட சில நாள் சாப்பாடு இல்லாத இருக்கலாம், லைக் ஃபாஸ்டிங். திஸ் ஆல் வில் நாட் கில் யூ, இட் வில் கீப் யூ அலைவ் பை பேர்னிங் ஃபேட். அதே மாதிரி தான் இந்த பெங்குவின்லேயும் அது வந்து நடந்த ஒரு 1 or 2 hours சாகாது. இட் வில் டேக் சம் டைம், லைக் டேஸ். ஸ்டில் த ஃபேட் இஸ் பர்ன் அண்ட் இனிஷியலி இட் வில் டை பை ஹங்கர் ஆர் தர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட மோட்டிவேஷ்னல் பார்ட் பார்ப்போமா. இதை நிறைய பேர் மோட்டிவேஷ்னலாக எடுத்து ஸ்டோரியிலையும் சரி, ரீஷேர் பண்ணுறதாகவும் சரி இப்படியே இருக்குது. இதை மோட்டிவேஷ்னலாக எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, வாக்கிங் அப்பார்ட் ஃப்ரம் த காமன் லைன். லைக் எல்லோரும் ஒரு விஷயம் பண்ணும்போது வி ஆர் நாட் ஃபாலோயிங் தெம். நம்ம வந்து நம்ம பேஷனையோ இல்லை நம்ம ட்ரீமையோ ஃபாலோ பண்ணுற மாதிரி எடுத்துக்கின்னு தே ஆர் ரீஷேரிங் இட். ஆக்சுவலி தட்ஸ் ரியலி குட். லைக்
எல்லாரும் we are not thinking the same way. லைக் சில பேர் வந்து அவங்களோட பேஷனை தேடி போகலாம், சில பேர் வந்து அவங்களோட கெரியர் க்ரோத்துக்கு பார்க்குறாங்க. ஸோ திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸ் இஸ் குட், பட் நோயிங் வை இட் ஹேப்பன்ன்றதும் வெரி இம்பார்ட்டன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் அந்த பெண்குயின் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன்னா இன்னொரு ஆங்கிளில் தெரிஞ்சாலும் இட் சாக்ரிஃபைஸ் இட் செல்ஃப். ஸோ ரெண்டு பக்கமும் தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுட்டு யூ சூஸ் யுவர் பாயிண்ட். மோட்டிவேஷ்னலாகவும் எடுத்துக்கலாம், பட் இங்கே ஏன் அது நடந்ததுன்ட்டு கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, take care about yourself. See ya.